என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. இந்த மாலை நேரத்தில் என்னோடு கூட உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மணவாளனும் மணவாட்டியும் பேசி கொள்ளுகின்ற, ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுதலை தான் நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்து வருகிறோம். மணவாளன் மணவாட்டியை பற்றி சொல்லுவதும் மணவாட்டி மணவாளனை பற்றி சொல்லுவதுமாக நாம் மாறி மாறி ஒருவர் தங்களை குறித்து அல்லது மற்றவர்களை குறித்து மெச்சிக்கொண்டு பேசுகிற ஒரு அன்பினுடைய உரையாடுதலை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். மணவாளன் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும், மணவாட்டி என்று சொன்னால் சபையாகிய நம்மை பற்றியும் சொல்லுகிறது. ஒரு மணவாளனை ஒரு மணவாட்டி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும், ஒரு மணவாளன் மணவாட்டியை எந்த விதத்தில் எதிர்பார்க்கிறார் என்கின்ற எதிர்பார்ப்பை பற்றி தான் நாம் இந்த பகுதியிலே நாம் வாசித்து வருகின்றோம். 14 வசனங்களை கடந்த வாரத்திலே நாம் நிறைவு செய்தோம். இன்றைக்கு 15வது வசனத்தை நாம் கவனிப்போமே. இங்கே சொல்லப்படுகிறது, மணவாளன் என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லுகின்றார். நாம் இந்த 3 பகுதியும் ஒவ்வொன்றாய் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது என் பிரியமே என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது நீ ரூபவதி, நீ ரூபவதி என்ற ஒரு வார்த்தை. மூன்றாவதாக உன் கண்கள் புறா கண்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல சாலமோன் அநேகரை திருமணம் செய்து கொண்டு ஏதோ அவருக்கு பொழுது போகவில்லை, நேரம் போகவில்லை என்பதற்காக ஏதோ ஒரு கதையை அவர் எழுதி இந்த வேத புத்தகத்திலே அவர் சேர்த்திருப்பதாகவும், அதையும் நாம் படித்து குடும்ப காரியங்களிலே புரிந்து கொள்வதற்காக ஒரு சாதாரண முறையில் வைக்கப்பட்டதாய் நாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு உன்னத அனுபவங்களை பற்றி பேசுகிற உன்னதமான ஒரு பாடலாக தான் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுக்கு பெயரே உன்னத பாட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஏதோ பூலோகத்தில் இருக்கின்ற சில காரியங்களை சொல்லுகிறபடியினாலே அதை பூலோகத்திற்கு ஏற்ற மாதிரி நாம் நினைக்கக்கூடாது. அதை பரலோகத்திற்கு எப்படி நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பது தான் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தினுடைய ஒரு மென்மை. முதலாவதாக இந்த 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் பிரியமே என்கின்ற ஒரு வார்த்தை. நீங்கள் இதே உன்னத பாட்டு புத்தகத்திலே என் பிரியமே என்று மணவாளன் சொல்லுகிற அநேக சந்தர்ப்பங்களை நீங்கள் வாசிக்கலாம். அதிலே நான் உங்களுக்கு சிற்சில சம்பவத்தை மாத்திரம், இந்த பிரியமே என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை நாம் கண்டு கொள்ளும்படியாய் நாம் கவனிக்கலாமே. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், என் பிரியமே பார்வனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுகளுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பரிகள் என்று சொன்னால் குதிரை என்ற அர்த்தம். குதிரையினுடைய ஒரு 4-5 குதிரைகளால் மொத்தமாய் அவைகள் ஒரு ரதத்தை கொண்டு செல்லுகிறதே, அந்த அழகிற்கு, ஒரு குதிரையினுடைய அழகிற்கு அவர் ஒப்பிட்டு சொல்லும்பொழுது சொல்லுகிறார் என் பிரியமே என்ற ஒரு வார்த்தை. நீங்கள் இந்த 15வது வசனத்திலும் அதே போல் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் நீங்கள் வாசிப்பீர்களானால், என் பிரியமே என்று மணவாளன் அழைத்து புறாவிற்கு மணவாட்டியை ஒப்பிட்டு சொல்லுகிறார். புறாவிற்கு ஒப்பனையாய் அவர் பேசுகிறார். நீங்கள் அதே போல் 6ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், திரிஷாவை போல சௌந்தரியமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் பிரியமே என்று அழைக்கப்பட்ட அழைப்பு, நீ திரிஷாவை போல சௌந்தரியம் உள்ளவள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்ற ஒரு வார்த்தையை மணவாளன் சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, மணவாட்டியை பிரியமே என்று அழைத்து ஏதோ சில காரியத்திற்கு ஒரு ஒப்பனையாகவே மணவாளன் சொல்லுகிறார். பிரியமே என்று சொல்லும் பொழுது ஒரு குதிரையினுடைய அழகை போல, பிரியமே என்று சொன்னால் புறாவை போல, பிரியமே என்று சொன்னால் திரிஷாவை போல, பிரியமே என்று சொன்னால் மனமகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிற மனமகிழ்ச்சி உண்டாக்குகிறவளை போல என்று சொல்ல. அப்போது இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை கொடுக்கிறவளை தான் வேதம் மணவாட்டியை பிரியமே என்று மணவாளன் அழைக்கத்தக்கதான ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. இதையும் தாண்டி நான் இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் பிரியம் என்ற ஒரு வார்த்தையை வேதத்திலே கவனிப்பீர்களானால், அதில் 2 விதமான பகுதிகள் உண்டு. ஒன்று, நாம் தேவன் மேல் பிரியம் வைத்திருப்பது. மற்றொன்று, தேவன் நம்மேல் பிரியம் வைத்திருப்பது. சரிங்களா? நான் அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா, லவ்விங் த லார்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லவ்ட் பை த லார்ட். ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற பிரியம் என்பது ஒரு அனுபவம், ஆண்டவர் நம்மேல் பிரியம் வைப்பது என்பது இன்னொரு அனுபவம். இங்கே சொல்லப்படுகிற உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிற அனுபவம் என்னவென்று சொன்னால், மணவாட்டி மணவாளன் மேல் நேசம் வைத்திருக்கிறாள் என்பது உண்மை. ஆனால் மணவாளன் மணவாட்டியை பார்த்து என் பிரியமே என்று அழைக்கத்தக்கதாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உன்னத பாட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், நாம் தேவன் மேல் பிரியம் வைத்து ஆண்டவரை நேசரே ஆத்ம மணவாளனே என்று அழைப்பது ஒரு நல்ல அனுபவம் என்று நாம் அறிந்திருந்தாலும், நம்முடைய மணவாளனாகிய இயேசு நம்மை பார்த்து என் பிரியமே அப்படின்னு சொல்லி நம்மை அழைக்க வேண்டும். நீங்கள் வேதத்திலே தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, தானியேலை பரலோகத்திலிருந்து வந்த தூதன் பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவன். பரலோகத்திலே உனக்கு ஒரு பெயரை தேவன் வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், பிரியமானவன், பிலவட் ஒன், லவ்டு ஒன். நீ பிரியமுள்ளவன் என்ற ஒரு பெயர் உனக்கு இருக்கிறது. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏனோக்கை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றானாம். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவன், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அப்போனா யோசித்து பாருங்க, யாரை தேவன் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களை தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிந்திருந்து ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபையில் அங்கத்தினராக இருந்து நாம் சபையினுடைய ஒழுங்கின்படியாய் நாம் நடந்து தேவனை பின்பற்றி வருகிறோம் என்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு வழிமுறைகள் தான். ஆனால் இந்த வழி நமக்கு எந்த வழியிலே கொண்டு போய் நிறுத்துகிறது என்று சொன்னால், நாம் தேவன் மேல் பிரியம் வைத்து தேவனை பின்பற்றுவது, ஒரு நாளிலே தேவன் நம்மேல் பிரியம் வைத்து நம்மை அவரிடத்திலே அவர் ரகசியமாய் வந்து சேர்த்து கொள்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பிரியமானவர்களாய் வாழுகிற வாழ்க்கை என்பது நமக்கு மிக முக்கியமானது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார், அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் முக்கியமாய் நினைத்து நாடுகிறோம். மனுஷர்கள் எங்கள் மேல் பிரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மனுஷர்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, நாங்கள் தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த ஊழியத்தை நாங்கள் நாடுகிறோம் என்று சொல்லுகிறார். நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது இப்படியே சொல்லுகிறார், பிரியமான பிள்ளைகள் போல
தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்ற ஒரு வார்த்தை. நீங்கள் தேவனை பின்பற்றுகிறீர்கள். நல்லா கவனிங்க, தேவனை பின்பற்றுகிறவர்கள் உண்டு. பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக விதமான பெயர்கள் உண்டு. சீஷர்களும் பின்பற்றுகிறார்கள், இயேசுவை நேசிக்கிறவர்களும் பின்பற்றுகிறார்கள், இயேசு கிறிஸ்து செய்கிற அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சிலர் பின்பற்றுகிறார்கள். சிலர் இயேசு கிறிஸ்துவோடு தங்கினால் அவர் ஆகாரம் கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறார் என்பதினாலே அவரோடு கூட இருக்கும்படியாய் அவரை பின்பற்றி வருகிறார்கள். அதே நேரத்தில் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த தகப்பனாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாக அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி போகிறார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிக்கையோடு கூட தான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் ஆரம்பித்தோம். ஆனால் பவுல் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்கிறார். இதை காட்டிலும் இன்னொரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பிள்ளைகளாய் பின்பற்றுகிறது ஒரு அனுபவம், அதே நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுகிறவர்களாகி, அப்படியானால் அவருடைய பிரியத்தை அடைவது என்பது தான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மணவாளன் மணவாட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு உன்னத அனுபவங்களினுடைய ஒரு நோக்கமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் சொன்னதை போல ஏதோ இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிற ஒரு நிலையிலிருந்து நான் சொல்லுகிறேனே, அவருக்கு பிரியமானவர்களாய் வாழத்தக்கதாய், அவர் பிரியமே என்று நம்மை அழைக்கத்தக்கதான ஒரு அழைக்கப்படுகின்ற ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறது இருக்கு, பிள்ளைகளே அப்படின்னு இருக்கு. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா புத்திரர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க, சேஷ்ட புத்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். சேஷ்ட புத்திரன் அப்படின்னா தன்னுடையது எல்லாவற்றையும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 8 பிள்ளைகள் பிறந்தது வேதாகமத்தின்படி. நமக்கு மிக முக்கியமாக 2 பேர் தெரியும், இஸ்மவேல், ஈசாக்கு என்று சொல்லி. ஆனால் இதற்கு பின்பாக கேத்துராள் என்று சொல்லப்படுகின்ற ஒருவளை விவாகம் செய்து அதற்கு பின்பு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஒரு 6 பிள்ளைகள், மொத்தம் 8 பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு இருந்தார்களாம். ஆனால் இந்த 8 பிள்ளைகளில் ஏற்கனவே இஸ்மவேல் அனுப்பப்பட்டாயிற்று, மீதி இருக்கிற 7. இந்த 7ல் 6 பேரை என்ன பண்ணாராம், வெகுமதிகளை கொடுத்து அவர்களை ஆபிரகாம் அனுப்பிவிட்டாராம். வெகுமதியை பெற்று கொண்டு போன பிள்ளைகள், சொத்திலே ஒரு பங்கை, ஏதோ ஒரு சந்தோஷத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு போன பிள்ளைகள் உண்டு. ஆனால் ஈசாக்கை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கிற்கு கொடுத்தான். அப்படின்னா யோசித்து பாருங்கள், வெகுமதி பெறுகிற பிள்ளைகள் என்று உண்டு, அதே நேரத்தில் தகப்பனுக்குரியதை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் என்பது உண்டு. அந்த தகப்பனுக்குரிய அப்படின்னு சொல்லப்படுகிற ஈசாக்கை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. நேசகுமாரன், தான் நேசிக்கிற ஒருவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சொல்லுகிறேன், ஏதோ ஆண்டவரிடத்திலிருந்து சில நன்மைகளை சில ஈவுகளை பெற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை மாத்திரம் அல்ல, வெகுமதிகளை பெறுகிற வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது, அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே நேரத்தில் வேதம் நமக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து நடக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு எது பிரியம் இல்லை என்பதையும் அறிந்து நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவர் வழிகளில் நடப்பது அவருக்கு பிரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு பிரியம் இல்லாத ஒரு 2 காரியம் இருக்குது. அந்த 2 காரியம் என்னவென்று சொன்னால், ஒன்று ரோமர் 8ஆம் அதிகாரம், நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாம் மாம்சீகத்திற்குரியவைகளாய் இருக்கிறது. தேவனுக்குரிய ஒன்று இருக்கிறது, உலகத்திற்குரிய ஒன்று இருக்கிறது, அல்லது தேவனுக்குரிய ஆவிக்குரிய ஒன்று இருக்கிறது, உலகத்திற்குரிய மாம்சத்திற்குரியது ஒன்று இருக்கிறது. நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் இந்த பிரியம். தேவனுக்குரியவர்களை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறீர்கள். ஆனால்
தேவனுக்குரியவைகளும் எனக்கு வேண்டும், அதே நேரத்தில் உலகத்திற்குரிய காரியத்திலும் நான் போவேன் என்று சொல்லி மாம்சத்திற்குரிய காரியங்களின் மேல் உங்களுக்கு புரியும்படியாய் சொல்ல வேண்டும் என்றால் அடிக்கடியாய் சொல்லுகிற காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் கானான் தேசத்திற்கு போகும்படியாய் புறப்பட்டார்கள். ஆனால் போகிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு எவைகளெல்லாம் இச்சித்தார்களோ பிரியப்பட்டார்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்கள் வேண்டின மட்டுமாய் அதற்கு மிஞ்சியும் ஆண்டவர் அதிகமாய் அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் செய்தார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஆண்டவர் பிரியப்பட்டு சொன்னார், நான் உனக்கு இந்த தேசத்தை தருவேன்னார் பாருங்க, அந்த பிரியத்தை அவங்க பெறல. தேவன் எது பிரியப்பட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னாரோ அதுக்கு பெறவில்லை. ஆனால் தங்களுக்கு எது பிரியமாக இருக்கிறது வேண்டும் என்று கேட்டாரோ அதை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படின்னா நம்முடைய சொந்த இஷ்டத்திற்கு நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும், தேவனுக்கு அவைகள் பிரியமாக இருக்குமா, தேவன் அவைகளை விரும்புவாரா? நான் எல்லா காரியங்களையுமே சொல்கிறேன், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தருக்கு பிரியமானது, எது பிரியம் எது பிரியம் இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பின்வாங்கி போவானே ஆனால், அப்படி என்றால் ஒருவர் விசுவாச ஜீவியத்திலே விசுவாசத்தின்படியாய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின உடனே அதற்கு பின்பு வருகிற சில சோதனைகள், சில காரியங்களிலே ஒருவேளை கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு அவர்கள் பின்வாங்குவார்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்க மாட்டார், பிரியமாயிருக்க மாட்டார். ஆண்டவரை விசுவாசத்தோடு பின்பற்றும்படியாய் நம்ம வந்துட்டோம். நான் சொல்லுகிறேன், எந்த நிலைமை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்கலாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உலகமே நமக்கு இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இயேசு நமக்கு இருக்கார், அவர் நமக்கு இருக்கார், அது போதும். அவர் நம்மோட இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அவர் மாத்திரம் நம்மோடு இல்லாமல் எல்லாமே கிடைச்சாலும் அதில் எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லாமலே போய்விடும். ஆகையினாலே என் பிரியமே என்று மணவாளன் மணவாட்டியை இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து அழைக்கும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், கர்த்தருடைய பிரியம் எது என்பதை, எதை கர்த்தர் பிரியமாய் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அவைகளுக்குரியதை பின்பற்றுகிறவர்களாகும் பொழுது ஒரு நல்ல மணவாட்டியை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் பிரியமே என்று ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இரண்டாவது பகுதிக்குள்ளே போவோமே. இந்த இரண்டாவது பகுதிக்குள்ளே 1ஆம் அதிகாரம், சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி. நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எதாயிலும் தோன்றுறதுங்களா? ஒன்றும் தோணலையா? வாசிக்கும் போது வாசிக்கிற மாதிரியே தான் இருக்கும். என் பிரியமே நீ ரூபவதி அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கு. ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் 2 முறை சொல்கிறார், நீ ரூபவதி, நீ ரூபவதி என்ற 2 வார்த்தை, 2 விதங்களிலே 2 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ 2 முறை நீ ரூபவதி, நீ ரூபவதி என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு முறை என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக முடிச்சிருக்கலாம். ஆனால் என் பிரியமேன்னு அழைச்சி நீ ரூபவதி, நீ ரூபவதி என்ற ஒரு வார்த்தையை வேதம் சொல்லுகிறது. எனக்கு சங்கீதத்திலே ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 தடவை இருக்கும். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாக தேடுறதில்ல, உண்மையாக தேடணும். ஒரே வார்த்தை தான், பட் அதனுடைய இம்ப்ரெஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. உண்மையாக தேடணும், நீங்கள் இன்னும் உண்மையாக கர்த்தரை தேடணும். சரிங்களா? இப்போது இதாகிலும் ஒரு வேலை இருக்குது, பிள்ளைகள்கிட்ட ஒரு வேலை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் செய்யு அப்படின்னு சொன்ன உடனே அவன் செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரியும். உடனே நம்ம முதல்ல அதை போய் செய் அப்படின்வோம். அதே வார்த்தை தான், பட் அதில் நம்ம கொடுக்குற சில அழுத்தமான தொனி இருக்குது பாருங்கள். அந்த தொனியை இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். என் பிரியமே
நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். அப்படியானால் 2 முறை அழைக்கப்படுகிற அழைப்பினுடைய அழுத்தம் என்ன? அழுத்தம் என்ன? நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இன்னொரு வழியை நான் சொல்லுகிறேனே. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் ஒரு சிலரை அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை 2 முறை அழைத்திருக்கிறார். இந்த 2 முறை அழைக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டை மாத்திரம் எடுத்தோன்னா இதை நம்ம புரிஞ்சிடலாம். ஆண்டவர் நார்மலாக கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை கூப்பிடும் பொழுது ஒரு தடவை பெயர் சொல்லி கூப்பிட்டா தெரியும். இப்போது சதீஷ் அப்படின்னு கூப்பிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சதீஷ் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அப்படி திரும்பி பார்ப்பாங்க. சதீஷ் சதீஷ் அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியத்தை குயிக்கனிங் பண்ணுற மாதிரி, அவசரப்படுத்துகிற மாதிரி, அல்லது மிகைப்படுத்துவதை போல, அல்லது முக்கியப்படுத்துவதை போல ஒரே வார்த்தையை 2 முறை, ஒரே அழைப்பை 2 முறை நாம் அழைக்கிறது. அப்போது ஏதோ ஒன்றை நாம் சொல்ல வருகிறோம், ஏதோ ஒன்றை கவனிக்கும்படியாய் சொல்லுகிறோம், ஏதோ ஒன்றை கவனத்திற்கொள்ளும்படியாய் சொல்லுகிறோம். அது என்னது அப்படின்றத நீங்கள் வேதத்தில் தியானித்து பார்ப்பீர்களானால் வேதத்தில் ஏறக்குறைய ஒரு 7 பேர் வேதம் 2 முறை தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பின் பெயர்களாய் சொல்லுகிறார். 7 நபர்களை. முதலாவதாக நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரையிலும் வாசிப்பீர்களானால் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமே 22ஆம் அதிகாரத்தில் நீங்க 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்களேன், ஆபிரகாமே அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? நிறைய இடத்துல ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு அழைக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் கூடாரத்தில் இருக்கும் பொழுது ஆபிரகாமே அப்படின்றார். இதோ அடியே, வீட்டை விட்டு வெளியில வா, நட்சத்திரங்களை பார், ஆபிரகாமேன்னு அழைக்கிற ஒரு துணி. ஆனால் இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த துணி அப்படிதான் வரும், ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு. ஆண்டவர் ஏதோ சொல்ல போறாரு, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிற உடனே அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆபிரகாமே ஆபிரகாமே. நீங்கள் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால் யாக்கோபை ஆண்டவர் 2 முறை யாக்கோபே யாக்கோபே என்று அழைக்கிறார். யாக்கோபே என்று சொன்னார் என்பது உண்மைதான். யாக்கோபை 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலே என்று மாற்றிவிட்டார் என்பது உண்மைதான். ஆனாலும் 46ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் யாக்கோபே யாக்கோபே என்று அழைக்கிறார். நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். மோசே மோசே என்று 2 முறை அழைக்கிற அழைப்பை பற்றி நாம் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் சாமுவேலே சாமுவேலே என்று தேவன் அழைக்கிற அழைப்பை பற்றி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இதையும் தாண்டி புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வருவீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரையில் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு அவர் சென்றிருக்கும் பொழுது மிகுந்த கவலையோடு இருந்த மார்த்தாளை பார்த்து கூப்பிடுகிறார். மார்த்தாளே மார்த்தாளே, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அநேக காரியங்களை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று மார்த்தாளை அழைக்கும் பொழுது மார்த்தாளே மார்த்தாளே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது 32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அவர் இப்படியாக அழைக்கிறார். சீமோனே சீமோனே, கோதுமையை புடம் இடுவதை போல சாத்தான் உன்னை புடமிடும்படியாய் அவன் கேட்டுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காய் வேண்டுதல் செய்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல சீமோனே சீமோனே என்று அழைக்கிறார். கடைசியாய் 7வதாக நீங்கள் வேதத்திலே 2 முறை அழைக்கப்பட்ட ஒருவரை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்திலே சவுலே சவுலே
நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆக ஆபிரகாம், யாக்கோபு, மோசே, சாமுவேல், மார்த்தாள், சீமோன் மற்றுமாக சவுல், இவர்களை வேதம் 2 முறை அழைக்கின்ற அழைப்பை பற்றி வருகிறது. சரிங்களா? இதே போலதான் அந்த இடத்துல மணவாளன் சொல்றாரு, நீ ரூபவதி, நீ ரூபவதி. அப்ப அழைக்கப்படுகின்ற அந்த அழைப்பினுடைய ரூபத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த 7 நபர்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஒரு சில பகுதியை மாத்திரம் நம்ம கவனிச்சோம்னா அங்க இருக்கிற ரூபவதியை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, நீங்க 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறும்படிக்கு தேவன் ஆபிரகாமிற்கு ஒரு சோதனை உண்டாக்குகிறார். இந்த சோதனையினுடைய முடிவிலே என்ன வருகிறது என்று சொன்னால், நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறான்ன்றது உண்மை. ஆனால் ஆபிரகாமை ஒரு சரியான ஒரு முன்மாதிரியாய் நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவர் ஆபிரகாமை துரிதப்படுத்துகின்ற ஒரு காரியம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே. நீங்க யாக்கோபை பற்றி வாசிக்கும் பொழுது, யாக்கோபு யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான் என்பதை அறிந்து எகிப்துக்கு போக பயப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. மனதில் ஒரு கலக்கம் வருகிறது. அப்பா ஆண்டவர் யாக்கோபு கூப்பிடுறாரு, யாக்கோபே, யாக்கோபே, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ எகிப்திற்கு போ, நானும் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி நீ எகிப்திற்கு போகலாம் என்று சொல்லப்படுவதற்கான ஒரு வழிக்காக தான் ஆண்டவர் யாக்கோபே, யாக்கோபே என்று அழைக்கிறார். அதே போல மோசே, மோசே என்று அழைக்கிறார். சாமுவேல், சாமுவேல் என்று சாமுவேல் அழைக்கும் பொழுது நீங்க பாருங்களேன், சாமுவேலே, சாமுவேலே என்று அழைக்கிறார். ஏன் தேவன் அழைத்தார் என்று சொன்னால், ஏலியினுடைய குடும்பத்தை பற்றியும் இனி வருகிற நாட்களிலே என்ன செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாக தான் சாமுவேலை அழைத்தார். நீங்கள் இதே போல சீமோனை பற்றியும் அல்லது மார்த்தாளை பற்றியும் நீங்கள் இந்த பகுதி எல்லாம் வாசித்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில நம்ம கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா, அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு தேவன் அவர்களை அழைக்கிற அழைப்பினுடைய ஒரு சத்தமாக தான் 2 முறை வருகிறது. அப்படியானால் ஒரு மணவாட்டியை மணவாளன் அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நீ இருக்கிற நிலைமையில் மாத்திரமல்ல, நீ இன்னும் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு தான் 2 முறை சத்தம். என்னைக்காக ஆண்டவர் வந்து சொப்பனத்துல கனவுல நம்மள 2 முறை கூப்பிட்ட மாதிரி ஏதாயிலும் இல்ல, யோசிக்கணும்ல, இல்ல அப்பனா ஒரு தடவை கூப்பிட்டுருக்கிறது, நிறைய தடவை கூப்பிடுங்கிற. சில நேரங்களை நம்மளை உணர்த்துவாரு, நம்மளுடைய தவறுகளை சீர்படுத்த, அல்லது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்ட, அல்லது நாம் குழம்பி இருக்கிற காரியங்களிலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிடுற ஒரு கூப்பிடுதல் நமக்கு தெரியும். ஆனால் வேதத்தில் 2 முறை கூப்பிடுற ஒரு அனுபவம் இருக்கு. 2 முறை கூப்பிடுற ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க, நீங்கள் இருக்கிற இந்த நிலையிலிருந்து தேவன் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாய் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நைட்டு போன உடனே ஒருவேளை கனவுல 2 முறை ஆண்டவர் கூப்பிடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டாருன்னா அதை மாத்திரம் கேட்காதீங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் சொல்லிட்டேன், அதே யோசனையில் போவீங்க. இதே யோசனையில் போகும்பொழுது கனவுல கூட 2 தடவை கூப்பிடுற மாதிரியே இருக்கும், சரிங்களா? நீங்கள் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவதற்கு, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் அழைக்கிற ஒரு சத்தம் இருக்கு. வேதத்தில் ஆண்டவர் கூப்பிடுற, ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுற அந்த சத்தம், அந்த துணி, அந்த நிலைப்பாடுகளை சரியாக வேதம் வாசிக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து சில நேரங்களில் சொப்பனத்தில், தரிசனத்தில் நம்மோட கூட பேசும்பொழுது நம்மளை அழைக்கிறாரு பாருங்க. அந்த அழைப்பையும் வேதத்தில் ஆண்டவர் அழைப்பை கம்பேர் பண்ணிப்பார். ஏன் கூப்பிட்றாருன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஏதோ கூப்பிட்றாரு. அதுக்குதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த அனுபவத்தோடு ஏற்றத்தாழ்வோடு நம்ம போகும் பொழுது தான் நமக்கு சில நேரங்களில் கர்த்தர் இடைப்படுற வழி நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வேதம் தான் நமக்கு வழி.
அப்ப இதுல சொல்லப்படுகின்ற ஒரு மாதிரி தான் ஆண்டவர் கிரியை செய்வாரே ஒழிய ஏதோ புதுசா ஆண்டவர் வந்து டக்குன்னு எதையோ செய்வார். நான் திரும்ப சொல்றேன், வேதத்துல எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் கர்த்தர் கிரியை செய்வார். அதன்படி இல்லாமல் வேற எதையோ ஒரு மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட கிரியை செய்யற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா அது வேதத்துல இல்லாததுன்னு சொன்னா நம்ப கூடாது. வேதம் நமக்கு என்ன வழி சொல்லுகிறதோ, வேதத்திலே நமக்கு என்ன வரைமுறை சொல்லுகிறதோ அதை மாத்திரம் நம்புங்க. நீங்க எந்த காரியம் சொன்னாலும் சரி, இது வேதத்திற்கு ஒத்து இருக்கிறதா அப்படின்னு பாருங்க. வேதத்துல இல்லாதது எதுவா இருந்தாலும் சரி நம்பாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாய் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு, ஒளியின் தூதனுடைய வேஷம் என்று சொன்னால் ஒளியின் தூதனா யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்திற்கு ஒளியை தூதுவாய் கொண்டு வந்தவர் அவர்தான் ஒளி. இந்த ஒளியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து மாதிரியே தேவன் மாதிரியே சில கேரக்டர் எல்லாம் பண்ணுவாங்க. நாம் வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், வேதத்திலே சொல்லப்படுகிற அனுபவங்களின் சாயல், அவருடைய அழைப்பின் சத்தத்தினுடைய ரியாலிட்டி எப்படி வேதத்தில் இருக்கிறது என்பதை, அந்த ரியாலிட்டியை நாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன், நம்மை தேவன் ஒரு நாளிலே மத்திய ஆகாயத்தில் வந்து நம்மை அழைப்பார். அவருடைய அழைப்பின் சத்தம் நமக்கு நன்றாய் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு சாமுவேலை, அன்றைக்கு மோசேயை, அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்தவர் இன்றைக்கும் அந்த அழைப்பின் சத்தத்தோடு அவர் நிற்கிறார். இன்னைக்கும் அவர் நம்மளை கூப்பிடுறார், இன்னைக்கும் அவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால் வேதம் சொல்லுகிறது, ரூபவதி என்று 2 முறை சொல்லப்படுகிற ஒரு சொல் எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் இருக்கிற நிலையிலே தேவன் நம்மை அழைப்பது ஒன்று, ஆனால் ஏதோ ஒன்றை தேவன் துரிதப்படுத்துகிறார். Come on, understand. Come on, listen. அப்படின்ற மாதிரி ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய், நம்மை கவனிக்க செய்யும்படியாய் அழைக்கிற நொடிதான் இங்கே சொல்லப்படுகிறது. 2 முறை ரூபவதி. என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.